கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இப்போ அவங்க எல்லாருக்குமே வந்து கண்டினியூஸ் டென்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும், என்ன ஃபார்மேட், என்ன சின்டெக்ஸ்ன்றது எல்லாருக்குமே தெரியும். நிறைய எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம். இப்போ 2-3 எக்ஸாம்பிள்ஸு சொல்கிறேன், நான் தமிழில் சொல்கிறேன், நீங்கள் அதை இங்கிலீஷில் சொல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ரைட். அனைவரும் உங்களை பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரும், எல்லாரும் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க, சிரிச்சிட்டு இருக்காங்க, சிரித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த இங்கிலீஷில் சொல்ல ட்ரை பண்ணுங்க. வெரி குட். நெக்ஸ்ட் ஒன். அனைவரும் உங்களை பார்த்து சிரித்து கொண்டிருந்தார்கள். ஃபர்ஸ்ட் சொன்னதுல கொண்டு இருக்கிறார்கள். ஸோ என்ன டென்ஸ்ன்னு கண்டுபிடிங்க. அதுக்கப்புறமா என்ன பி வேர்ப் யூஸ் பண்ணணும்னு பாருங்க, மெயின் வேர்ப் என்ன யூஸ் பண்ணணும்னு யோசிங்க. அதுக்கப்புறம் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரணும், அதுக்கு அடுத்தது ஆக்சிலரி வேர்ப் வரணும், அதுக்கப்புறமா மெயின் வேர்ப் எழுதணும். வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, பி வேர்ப் ப்ளஸ் வேர்ப் ஐஎன்ஜி வரணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி குட். நெக்ஸ்ட் ஒன். அனைவரும் உன்னை பார்த்து சிரித்து கொண்டிருப்பார்கள். கொண்டு இருக்கிறார்கள், கொண்டு இருந்தார்கள், கொண்டிருப்பார்கள். சிரிச்சிட்டு இருப்பாங்க, நம்ம பேசும்போது சிரிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம கரெக்டாக தமிழில் சொல்கிறோன்னா சிரித்து கொண்டு இருப்பார்கள். ஓகே, வெரி குட்.